ஹாய் பீப்புள், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எல்லோ பம்கின் சூப் எப்படி பண்ணலான்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் ஒரே ஒரு கேரட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பே லீஃப் அண்ட் பட்டை அண்ட் கிராம்பு இப்போ நம்ம இதுக்கு போடுறோம் பார்த்திங்களா, இது வந்து ஃப்ளேவருக்காக தான். அண்ட் ஒன்ஸ் இது எல்லாமே குக் ஆனோடனே இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடணும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 7 கார்லிக் போட்டிருக்கேன். இஞ்சி வேணுன்றவங்க போடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் சும்மா ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பம்கின் அண்ட் கொத்தமல்லி வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பாதாம், முந்திரி போடுறவங்க முந்திரி போடலாம். ஸோ நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் முந்திரி எடுக்க மாட்டேன். ஸோ 4 பாதாம் போட்டிருக்கேன். அண்ட் பம்கினும் கேரட்டும் போட்டு நல்லா அதை ஒரு வதக்கு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் இது மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 2 விசில் போதும். 2லேருந்து 3 நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறிடும். நான் சொன்ன மாதிரி நான் போட்ட மசாலாஸ்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்யூரி பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வர மாதிரி அடுப்பில் வைங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம போட்ட பச்சை மிளகா வந்து கரெக்டாக இருந்தது. பட் பம்கினில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஒரு சில பேருக்கு வேணும்னா பெப்பர் போட்டு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப எம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலட். ஸோ குக்கும்பர், கேரட், பெல் பெப்பர் அண்டு ஆஃப் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சாஸ் மாதிரி க்ரியேட் பண்ண வந்து க்ரீன் சட்னி வித் அ கர்ட் அண்டு கொஞ்சம் வந்து பொமோகிரானட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த சாலட்ஸ்க்கு. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். பிகாஸ் நம்ம ஸ்வீட்ஸும் அவ்வளோ சாப்பிடக்கூடாது. அண்ட் எல்லா விதமான சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரிச் ஃபைபர் ஆன ஒரு சாலட். நான் அந்த பம்கின் சீட்ஸ் எதுக்கு எடுத்தேன்னா அந்த பம்கின் சூப்பில் போடுறதுக்கு தான். திஸ் இஸ் மை லஞ்ச்.